2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற பாதையில் கொங்கு நாடு முழுவதும் தேர்தலுக்கு அனைவரையும் தயாராக்கும் வகையில் எங்கள் ஒன்றிய செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் காலையில் நடந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுடைய பரபரப்பு என்பது 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே தமிழகத்திலே ஆரம்பித்திருக்கிறது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அரசியல் என்பது கொங்கு மண்டல பகுதியினுடைய முன்னேற்றம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ற கோணத்திலே தான் நாங்கள் அரசியலை அணுகுகிறோம். நாமக்கல்லை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது. அதற்கும் தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். திருமணி முத்தாறு திட்டத்திலே சேலம், நாமக்கல், திருச்சி 3 மாவட்டங்களில் இருக்கிற குளங்களை கண்டிப்பாக நிரப்ப முடியும். மொத்த தண்ணீர் பிரச்சனையை அது தீர்க்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அது இப்போது கேட்கின்ற திட்டம் அல்ல, ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற திட்டம். அது 10,000 கோடி என்று மதிப்பிட்டிருந்தாலும் 10,000 கோடி ஒரே வருடத்திலே செலவிடப்படுவது கிடையாது. அது இன்னும் அந்த செலவுகளை குறைத்து குறைவான செலவிலே அதை செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக அதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆமா, அதுல என்ன உங்களுக்கு டவுட்? கேட்கறத பார்த்தா சீட்டு கேட்கறது நான் திருப்பி தான் கேட்கணும். உங்களுக்கு சொன்னா வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்பேன். பாருங்க, அதாவது எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சியினுடைய தலைவரிடத்திலே கேட்க வேண்டிய விஷயங்கள். அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி அதுல ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு எப்போதும் நாங்கள் விரும்புவது கிடையாது. ஏன் எல்லாரும் கேட்கறாங்கிறதுனால கேட்கறீங்களா? இல்ல, அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு